நான் ஒரு 15 வருஷத்துல ரிட்டையர் ஆகும்போது ஒரு 2 கோடி ரூபாய் கார்பஸ் என்னால சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தர் வந்தார். ஸோ இப்போ அவர் 2 கோடி ரூபாய் கார்பஸ் 60 வயசுல கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா இப்பல இருந்தே ஸோ 45 இயர்ஸ்ல தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாருங்கிறதுனால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா இருக்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 60வது வயசு முடியும் பொழுது, அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு 2 கோடி ரூபாய் கார்பஸ் இருக்கும். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணீங்க. எனக்கு ஏஜ் 45 ஆகுது, திருப்பூர்ல இருந்து வர்றேன், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் ஒர்க் பண்றேன். இது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக எதுவுமே நான் சேவிங்ஸ் பண்ணல. நான் ஒரு 15 வருஷத்துல ரிட்டையர் ஆகும்போது ஒரு 2 கோடி ரூபாய் கார்பஸ் என்னால சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தர் வந்தார். அவருடைய கன்சர்ன் என்னன்னா, ரொம்ப டிலே ஆயிடுச்சா, இதுக்கு மேல பண்ணாலும் என்னால கார்பஸ் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட முன் வச்சாரு. இன்னமும் டிலே பண்ணணும்னு நினைக்காத வரைக்கும் எதுவுமே லேட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அவர் சொன்னேன். இப்ப அவருக்கு மட்டும் இல்ல, ஈவன் எனிபடி 40-45 வயசு ஆனவங்க, இது வரைக்கும் எந்த சேவிங்ஸும் இல்லாம ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பத்தி திங்க் பண்ணாதவங்க யாரா இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே அவங்களால இதை ரொம்ப திறம்பட செய்ய முடியும். வீடியோவை கவனமா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் அவரால் எப்படி இந்த 2 கோடியை சேர்க்க முடியும், என்ன மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி டிசிப்ளின் அவரை ஃபாலோ பண்ணணும், இதை பிரதானமா சொல்லியிருந்தோம். 45 வயசுல நார்மலா எல்லாருக்குமே பீக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஒரு ஹோம் லோன் ரன் ஆகிட்டு இருக்கும், வயதான பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கிட்ஸோட எஜுகேஷன் பீக்ல போயிட்டு இருக்கும், வெல்த் கிரியேஷனுக்கான டைம் இன்னும் ரொம்ப அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுடைய ஏர்னிங் அந்த அவங்களுடைய கரியர்லேயே இந்த சமயத்தில் தான் ஹையஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு மிஸ்டேக்ஸும் பண்ண முடியாது. ஸோ 45 இயர்ஸ்ல தான் அவங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கேபிட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ அவர் 2 கோடி ரூபாய் கார்பஸ் 60 வயசுல கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா இப்பல இருந்தே ஒரு எஸ்ஐபி மூலமா ஒரு தொகையை ஸ்டார்ட் பண்ணணும். அதை தவிர எவ்ரி இயர் ஒரு அமௌண்ட்டை ஸ்டெப் அப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் டேட்ல இருந்து ஒரு 22,500 ரூபாய் எஸ்ஐபி அவர் ரன் பண்ணிட்டே வரணும். 10% ஸ்டெப் அப் எவ்ரி இயர் பண்ணார் அப்படின்னு சொன்னா 15 வருஷத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய 60வது வயசு முடியும் பொழுது, அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு 2 கோடி ரூபாய் கார்பஸ் இருக்கும். ஸோ இந்த 15 வருஷங்கிறது ஒரு நல்ல லாங் டேர்மு. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடைச்சி நீங்களும் டிசிப்ளின்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 15 வருஷம் கழிச்சு ஒரு 2-3% காம்பவுண்டிங்ல எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்தாலே இந்த 2 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 கோடி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ அசெட் அலோகேஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு 45 இயர் ஓல்டு இண்டிவிஜுவலுக்கு நம்ம நார்மலா சொல்லக்கூடியது என்னன்னா 120 மைனஸ் ஏஜ். ஸோ அப்படி பார்த்தோம்னா கோர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல அவர் கிட்டத்தட்ட 75% வரைக்கும் ஒரு எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். பாக்கி இருக்கிற 25% அக்ரெசிவ் ஹைபிரிட்லயோ இல்ல கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்டோ இல்ல மல்டி அசெட் ஸ்கீம்ஸ்லயோ அவர் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஒரு எஃப்டிஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது சர்ப்ளஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அமௌண்ட்டை லம்சமா அவர் பீரியாடிக்கலா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ட்ட இருந்து அவங்க கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த சமயத்துல ஒரு லம்சம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. ஸோ 45 இயர்ஸ்ல தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாருங்கிறதுனால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா இருக்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும். டேர்ம் இன்சூரன்ஸ் அவருடைய ஏர்னிங் ஆனுவல் சேலரியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபேமிலிக்கு ஒரு 20-25 லட்சம் ரூபாய் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவருக்கு ஏதாவது இஷ்யூஸ்னா அதுல இருந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக அவர் இந்த 2-2.5 கோடி ரூபாய் கார்பஸ் பில் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல இருந்து ஒரு மந்த்லி எஸ்டபிள்யூபி மாதிரி அவர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் 45 இயர்ஸ்ல இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி திங்க் பண்றாருங்கிற பட்சத்துல இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னோம். முக்கியமா நம்ம சொன்னது என்னன்னா பிஹேவியர் அண்ட் டிசிப்ளின். ஏன்னா 45 இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதவர் புதுசா ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு எஸ்ஐபியோ ஒரு லம்சமோ இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அவருக்கு இந்த டிசிப்ளின் இஷ்யூஸ் சிலது இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி ஈக்விட்டி மார்க்கெட்ஸோட ஃபால் அண்ட் ரைஸ் அவங்க பார்க்காதனால சப்போஸ் பெரிய ஃபால்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண திங்க் பண்ணலாம், இல்ல அக்யூமுலேட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரெடீம் பண்றதுக்கு திங்க் பண்ணலாம். ஏன்னா பேனிக் ஆயிட்டு ரெடீம் பண்ணலாம். இல்ல எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ட போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு கம்பேர் பண்ணிட்டு இந்த அசெட் கிளாஸ்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அசெட் கிளாஸை விட்டு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கையில் ஒரு லம்சம் இருக்கு, இல்லை எஃப்டி ஆல்ரெடி வச்சிருக்கேன், அந்த எஃப்டியை போய் நான் திருப்பி லம்சம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் டைம்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர்
இன்வெஸ்டே பண்ணாமல் கூட காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே பிஹேவியரல் பயசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் மேலே சொன்ன இந்த 4 பயசஸும் இல்லாமல் இருந்தால் தான் ஒருத்தரால் ப்ராப்பராக வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை கொண்டு போக முடியும். நார்மலாக சொல்லுவாங்க, த பெஸ்ட் டைம் டு பிளான்ட் அ ட்ரீ இஸ் 20 years ago. த செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே. அவர் இன்னொரு 2 வருஷம் டிலே பண்ணால் கூட அவருக்கு தேவையான பணத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் அவருக்கு ஃபர்தராக சொன்னது என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை யோசிச்சுக்கிட்டு ஈவன் ஒரு மாதம் நீங்கள் டிலே பண்ணால் கூட உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ப்ரொபோர்ஷனேட்டாக தள்ளி போகும். ஆர் அந்த மாதத்துக்கு நீங்கள் வேற யாராவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை கூகுள் ஃபார்ம்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிங்க.